ரொம்ப நல்ல மாமியார் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை வாராயோ மாமி வாராயோ வரலக்ஷ்மி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலி இனி அன்பாலே ஓடு வேலி சூலில்ல காலி ஆவாயே கம்பன் கவி போல் இனிக்கு பேசி கட்டளையிட வேண்டும் கம்பன் கவி போல் இனிக்கு பேசி கட்டளையிட வேண்டும் வம்பன் கொம்பன் வாசல் வந்தால் நாச்சியாக வேண்டும் வேலு நாச்சியாக வேண்டும் பெரிய பெரிய பொட்டு வைக்கும் பிரிய மங்கை வேண்டும் சரிய சரிய சேலை கட்டும் சாந்த துர்கா வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை வாராயோ மாமி வாராயோ வரவேற்கும் மாமன் பாராயோ முகமெல்லாம் முல்லை செருப்பு இனி நம் வீடு உனது பொறுப்பு படி தாண்டி போகா பண்பாடு அதை பாதுகாப்பது உன்பாடு தவறு செய்தால் எடுத்துச் சொல்லி திருத்தி விட வேண்டும் தலையும் வலித்து சாய்ந்து படுத்தால் மருந்து இட வேண்டும் அடுப்பு என்னும் நெருப்பில் இருந்தால் அன்பு மழை வேண்டும் அடுத்த வீட்டார் முன்னால் என்னை உயர்த்தும் மனம் வேண்டும் சிரித்த முகமே மாறாதென்றும் பலமும் வர வேண்டும் நிறைந்த மனமாய் நித்தம் வாழ்த்தி நலமும் தர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை சோழடா சோழ பிரளயமே உருவானாலும் எனக்கு கவலை இல்ல. நான் இந்த பக்கம் தான் போவேன். உண்மையான அன்பம் ரியல் ஃபீலிங்ஸை காட்டுற உறவுகளும் முதியோர் இல்லத்துல தான் இருக்கு. பார்த்த உடனே ஃப்ளாஷ்பேக் வர்றதுக்கு நீ என்ன காதலிச்சு ஏமாத்தின என்னோட பழைய காதலியா? கும்பலோட கும்பலா குடும்பம் நடத்தினா எதை தான் ஞாபகம் வச்சுக்க முடியும்? புரியலையே. கும்பல்னு நீ யார சொல்ற? உங்க அண்ணன் தம்பி எல்லாரையுமே தான் சொல்றேன். நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குள்ள சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அழகான ஒரு வாழ்க்கைன்னு இருந்தா உங்களுடைய ஒவ்வொரு செகண்டையும் நமக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எங்க அம்மாவோட மயிலாப்பூர் வீட்டை விற்க போறதா சொன்னாங்க. நானும் என் புருஷனும் அந்த வீட்டுக்கு தான் தண்ணி கொடுத்து நான் வரப்போறோம், வித்துடாதம்மான்னு கண்டிப்பா சொல்லிட்டேங்க.
சொந்த பந்தங்களோட வாழ்ந்துட்டு தனி கொடுத்தனுங்கிற பேர்ல அனாதை மாதிரி வாழ சொல்றிய நீ என்ன? தனியா போயிட்டோம்னா நம்ம புள்ள, நம்ம வீடு, நம்ம சந்தோஷம்னு சொல்லி நம்ம இஷ்டப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம்ல. அதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்த மாதிரி சிந்திக்கிறதே கேவலம் நினைக்கிறேன் நான். பிறந்ததுலேருந்தே கூடவே வளர்ந்த அண்ணன் தம்பி, பெத்ததுனால எங்களுக்கு அப்பாவாகவும் நாங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகு எங்களுக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்கிற எங்கள் அப்பாவை விட்டுட்டு வரணும்னா என்னோட டெட் பாடி மட்டும்தான் வரும். என்னங்க கல்யாணம் நல்லதுமா? ஏங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க? நீ சொன்னிய தனி கொடுத்தணும்னு, அதுதான் அபசகுணமான வார்த்தை. நான் உங்களை கம்பல் பண்ணலைங்க. அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கன்னு தான் சொல்றேன். கேட்டா அவர் உடனே சம்மதிப்பாரு. காரணம், அவர் எங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா நான் அவர்கிட்ட எல்லாம் போய் கேட்க முடியாது. ஏன்னா நாங்க 3 பேரும் அவருக்காகவே வாழறோம். வா போலாம். மயிலாப்பூர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்களை எனக்காகவே நான் வாழ வைக்கிறேன். அதுக்கான ஆயுதத்தை நான் தயார் பண்ணிட்டேன். அடுத்த கல்யாண நாள நம்ம மயிலாப்பூர் வீட்டுல தனியா கொண்டாடியே தீருவோம். இதுக்கு மேலே ஒன்று ஊற்றுனா போதை குப்புன்னு இறங்கிடும். போ ஏறு, எப்படி ஏறு. ஹலோ அம்மா, கேக்குதா? துர்கா பேசுறமா. இங்க சிக்னல் இல்லம்மா. அம்மா கேக்கலையா? ஹலோ துர்கா தாம்மா பேசுறேன் அம்மா. ஹலோ ஹலோ அம்மா கேக்குதா? இங்க சிக்னல் இல்லம்மா. ஹலோ அம்மா. அம்மா கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுமா? நான் பேசுறது கேக்கலையா? அம்மா துர்கா தாம்மா பேசுறேன். ஹலோ ஹலோ அம்மா, துர்கா தாம்மா பேசுறேன். ஹலோ அம்மா. ஹலோ துர்கா பேசுறேம்மா. ஹலோ அம்மா. சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மா கேக்கலையா? ஹலோ துர்கா தாம்மா பேசுறேன் அம்மா. துர்கா துர்கா கொல்லணும்.
ஆமா சொல்லுமா என் என்னமா பையன் என்னமா பிரச்சனை ஏன் அந்த ஆளு நடிக்கிறாரு சொல்லுமா என்னாச்சு யாருன்னே தெரியலங்க கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டாரு வேணுங்களா துர்காங்கிற பேர் கேட்டாலே எனக்கு கொலவெறி வரும். நான் அவளை கொல்லணும், அவ சாகணும். விடுங்க. ஸ்டேஷனுக்கு வந்து டாக் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அப்பதான் எஃப்ஐஆர் போட முடியும். விடுங்க. சரிங்க சார் நீங்க போங்க நான் பின்னாலே வரேன் சார் இழுத்துட்டு வாங்க வந்து ஏறுங்க. யோ இழுத்துட்டு வாங்க. பேர் கேட்டாலே கொல்லணும், கொல்லணும். ஏய், கொல்ல விடாம எங்க கூட்டி வரீங்க? ஏய், விடுடா. விடுங்க, விடுயா, விடுயா, விடுயா. கொல்லணும். ஏரியா உள்ள ஏரியா விடுயா. அவளை கொன்னுட்டு உள்ள போறியா? விடுங்க, விடுங்க, விடுயா, விடுயா, விடுயா. அவளை கொல்லணும். நீ தவிர முடியாது. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை? யாரோ ஒரு பைத்தியக்காரன் வந்து திடீர்னு கழுத்தை பிடிச்சிட்டாமா. நகை திருடன் போல இருக்கு. நல்ல வேளை ஒரு போலீஸ்கார் வந்து ஆட்டோல தூக்கிட்டு போயிட்டாருமா. யார் அவன்? எதுக்கு தகராறு பண்ணா? யாரையா கொலை பண்றதுக்கு அடையாளம் தெரியாம என்ன கொலை பண்ண வந்துட்டாமா. சரி வாங்க என் கூட, நானும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். அந்த பொறுக்கி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இல்லம்மா, ஸ்டேஷனுக்கு வரதெல்லாம் தெரிஞ்சா எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுமா. ஆமா, நீங்க என்ன நம்பி வரலாம். இந்த மாதிரி அயோக்கியங்களை உள்ள தள்ளினாதான் மத்த பொறுக்கி பசங்க அப்பாவி பொண்ணுங்களை தொல்லை பண்ண மாட்டானுங்க. இல்ல இல்ல அதெல்லாம் வேணாமா, என் ஃபியூச்சரே போயிடுமா. ஸ்டேஷனுக்கு எல்லாம் வேணாமா. ஐயோ வாமா வாமா. என்ன பொண்ணுங்க ஏழையா பிறக்கலாம், ஆனா கோழையா பிறக்க கூடாது. ச்சே. என்ன மீரா, இன்னைக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. ஜாடிக்கேத்த மூடி, உங்களுக்கு ஏத்த பொண்டாட்டி. மேடம் இன்னைக்கு செம்ம மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. உண்மைதான், ஆனா ஹாப்பி மூட் இல்லைங்க. என்ன மீரா, என்ன பிரச்சனை? இது ரொம்ப நாளா நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்க பிரச்சனை. உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா, சொன்னா பிரச்சனை வருமா இல்ல பிரச்சனை தீருமான்னு எனக்குள்ள பட்டிமன்றம் நடத்தி உங்ககிட்ட சொல்லிடலான்னு என் மனசு தீர்ப்பு சொன்னதால இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன பீடிகை ரொம்ப பெருசா இருக்கு? பீடிகையும் பெருசு, நான் சொல்ல போற பிரச்சனையும் பெருசு. பிரச்சனையா? நம்ம வீட்லயா? உங்க அண்ணன்களை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? பெரிய என்ன பாடப்படான்னு பேசுவாரு. அறிவாளி மாதிரி பேசுறதா நினைச்சு எதையாவது பேசி வாங்கி கட்டிப்பாரு. அவர் அதிகமா பேசி வாங்கி கட்டிக்கிறது எங்க அண்ணி கிட்ட தான் நினைக்கிறேன். அடுத்த அண்ணன் எப்படி? நமக்கு ஈக்குவலான குடும்பத்துல பெண் எடுத்தது தப்பா போச்சுன்னு ஒரே ஒரு நாள் என்கிட்ட புலம்புனாரு. என்னவா? என்னன்னு வெளிப்படையா சொல்லல, பட் அவங்க பணக்காரின்ற கர்வத்துல நடந்திருக்கலாம். அதுக்கு பிறகு என்கிட்ட கிரிஜா நீ பத்தி எதுவுமே சொல்லலையே. ஆமா, நீ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, என்னது? நீலவேணி அக்கா சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க, கிரிஜாக்கா பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவங்க. பல விஷயத்துல ரெண்டு பேருக்குமே ஒத்தி போகாது. ஆனா ரெண்டு பேரும் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க. எந்த விஷயத்துல மீரா? சொல்லு மீரா. ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்தன போற விஷயத்துல. உங்க அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ற? கூட்டு குடும்பமா வாழறதுக்கு
நீலவேணி அக்காவுக்கும் கிரிஜா அக்காவுக்கும் சுத்தமா பிடிக்கலங்க. இத பத்தி அவங்க உங்ககிட்ட பேசுனாங்களா? என்கிட்ட எதுவும் பேசல. ஆனா அவங்க நடவடிக்கையினால சூசகமா வெளிப்படுத்துறாங்க. உங்ககிட்ட எதுவும் சொல்லலல்ல? சொல்லலனா என்ன? சாதாரணமா பேசுறப்ப கூட இந்த வீட்ல சின்ன தப்பு நடந்தா கூட எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. கூட்டு குடும்பம்னாலே டார்ச்சர்னு நீலவேணி அக்கா சொல்றத நானே பல தடவை கேட்டிருக்கேன். கிரிஜா அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? இது வீடு இல்ல, ஃப்ரீ ஹாஸ்டல், சுதந்திரமே இல்லைன்னு புலம்புறாங்க. வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கூட நம்ம கூட்டு குடும்பத்தை பத்தி புலம்பி தள்ளுறாங்க. தனியா போற அளவுக்கு இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த வீட்ல இருக்கிறதையே பிரச்சனையா நினைக்கிறாங்க. எப்படி திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி யோசிக்க தோணுச்சு? திடீர்னு தோணலைங்க. ரொம்ப நாளா வெளியே சொல்ல முடியாம புழுங்கிட்டு இருந்தாங்க. இப்ப மனசுல உள்ளத புலம்பலா சொல்லிட்டாங்க. எங்க அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா என் 2 அண்ணிங்களுக்கும் இப்படி ஒரு நினைப்பே வந்திருக்காது. அத்தை அந்த அளவுக்கு டெரரானவங்களா? போட்டோல எங்க அம்மா சாந்த ஸ்வரூபமா தெரியுறாங்க. ஆனா இந்த சாந்தமான முகத்துக்கு பின்னாடி சுத்தி சுழட்டி அடிக்கிற ஒரு சுனாமி முகமும் இருக்கு. அந்த சுனாமில எங்க அப்பாவும் ஒரு தடவை சிக்கியிருக்காரு. 2 + 2 எவ்வளோடா? அம்மா 5மா. எப்படிடா கண்ணா 5? என்ன 2 in the mind, 2 in the finger. After 2 is 4. அதுதானே எழுது. இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு எழுது. வெறும் 4 எழுத கூடாது. டேய், எங்க ஸ்கூல்ல அடுத்தது இப்ப மிஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்லா போட்டு அவன் வாளுத்தன பண்ணான்னு அடிச்சிட்டாங்க. +3. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். சும்மா ரப்பே. என்னது இது? பாட சமயத்துல பாடத்தோட பேச்சு இல்லாம வேற ஏதோ ஒரு பேச்சு வருதுங்க. இல்ல பக்கத்து வீட்லயா? 3 + 3 = 6. அதானே பார்த்தேன். என் குழந்தைங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே. அதே மாதிரி 4 + 4 is equal to 4 in the mind, 4 in the hand. After 4, 5, 6, 7, 8. ஹலோ மை டியர் பாய்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்ஒர்க்? குட். அம்மா கிட்ட திட்டு வாங்காம சமத்தா படிக்கணும். ஓகே? என்ன பவானி, பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்களா? என்னங்க இது? என்னங்க இது? ஏதோ கெட்ட வாசனை வருது. என்னங்க இது? குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? என்னங்க இது? பதிலே பேச மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம்தான். போன வாரம் எனக்கு ப்ரொமோஷன் வந்தது இல்லையா? கொலீக்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டி கேட்டாங்க. இது அவங்க தந்தது. குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேற.
இல்ல நான் போன வாரமே உங்ககிட்ட சொன்னேன்ல. சொன்னீங்கங்க. என்ன சொன்னீங்க? அதான் பார்ட்டி கலீக்ஸே கொடுத்துட்டாங்க. சாரி. பார்ட்டில பேச்சு சாப்பாடு இதெல்லாமும் உண்டுங்க. ஆனா நீங்க அதை மட்டும் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. இல்ல நானும் அவங்க கூட கலந்துக்கிட்டா தானே ஜாலியா இருக்கும். என்ன நீ உன் மனசுல என்ன நீ மக குடிகாரன் முடிவு பண்ணிட்டியா? நான் என்ன ஃபுல்லா குடிச்சிட்டு நிமிர நிதானம் எழுந்து ரோட்லயும் சாக்கடையிலையும் விழுந்து கிடந்தேனா? இல்ல ஃபுல்லா குடிச்சிட்டு யாருக்கிட்டையாவது வம்பையும் சண்டையும் இழுத்துட்டு வந்தேனா? பாவம் அவங்க எல்லாம் ஆசைப்பட்டு பார்ட்டி கேட்டாங்க. நானும் பார்ட்டி கொடுத்துட்டு அவங்களோட சேர்ந்து கொஞ்சமா கொஞ்சமா சாப்பிட்டு வந்தேன். அவ்வளவுதான். அதை நீ பெருசா எடுத்துக்கிறிய. என்ன சாப்பிட்டீங்க? பிராண்டி. அதுக்கு தமிழ் என்னங்க பேரு? ஏய், ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுக்க ஒரே பேர் தான். அது பிரான்ஸா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், யுஎஸ்ஏவா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், போஜ்புரியா இருக்கட்டும், பிராண்டி பிராண்டி தான். இல்லைங்க, தமிழ் அதுக்கு ஒரு பேர் இருக்கு. சொல்லவா? விஷங்க. பிராண்டிக்கு தமிழ்ல விஷம்னு பேர். இது குடும்பங்களை அழிக்கிற விஷங்க. நான் பிராண்டு கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். கொஞ்சமா சாப்பிட்டா உயிருக்கு ஆபத்து இல்லை பவானி. எங்க போற? வீட்டில் ஏதாவது ஸ்டாக் வச்சிருக்காளா? இது என்ன தெரியுமா? விஷங்க. பவானி, நீங்க தான் சொன்னீங்களே கொஞ்சமா எது குடிச்சாலும் தப்பு இல்லைன்னு. கொஞ்சமா இதை நானும் குடிக்கிறேன்.